எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாமி சமையலேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஹாய் ஆல். பாட்டி, நீ அன்னைக்கு மோமோ செஞ்சது சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு நான் வந்து டிஃபரெண்டா ஒரு சேலஞ்ச் கொடுக்க போறேன். என்ன? நீ வந்து இன்னைக்கு வந்து கோல் கப்பா செஞ்சு காமிக்கிறியா? கோல் கப்புனா என்னப்பா? எனக்கு தெரியலையே. அந்த கடையில எல்லாம் பானிபூரி வைப்பாங்களே அது. பானிபூரியா? இதுவா? சூப்பரா செஞ்சு அசத்த போறேன் பார். முதல்ல பூரி செய்யறது எப்படிங்கிறத பார்ப்போம். பூரி செய்ய தேவையான பொருள்: 1 கப் ரவை, 1/4 கப்பு மைதா மாவு, கொஞ்சோண்டு உப்பு. இது பூரிக்கு ரவையை முதல்ல எடுத்துக்கோங்க, 2வது மைதா மாவை எடுத்துக்கோங்க, 3வது உப்பு. 3த்தையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, நம்ம சப்பாத்திக்கு இப்போ செய்கிற மாதிரி நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதுக்காக கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா பிசைங்க. ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அது அப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா அது இருக்கக்கூடாது. இன்னொன்று காற்றுல வந்து காஞ்சி போயிடும். அதுக்காக துணியை போட்டு மூடி, ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 1 மணி நேரம் ஊற வைங்க. இந்த பூரி மாவு ஊறட்டும் 1 மணி நேரம். அதுக்குள்ளேயும் பூரிக்குள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பூரிக்குள்ளே வைக்கிற மசால் பொருள் வந்து உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கொண்டக்கடலை எடுத்திருக்கேன், ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். கொண்டக்கடலையே ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை 2த்தையுமே அதில் வச்சு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுங்க. வேக வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை தோலை உரிச்சிட்டு நல்லா உதுத்துக்குங்க. பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை அதில் போட்டுக்குங்க. சாட் மசாலா ஒரு அதை காட்டின அளவுக்கு போட்டுக்குங்க. காரப்பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. புளிச்சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். புளித்தண்ணிக்கு தேவையான பொருள்: பேரிச்சம்பழம் ஒரு 4 எடுத்திருக்கேன், அதுக்கு இவ்வளோ புளி எடுத்திருக்கேன். இதுக்கு சாட் மசாலா சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். புளியை கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இந்த ஏனத்தை போட்டிருக்கேன். அடுத்தது புளியை ஊற்றியாச்சு. இப்போது பேரிச்சம்பழத்தை அதோடையே போட்டு வேக வைக்க போகிறோம். அதோட கொஞ்சமாக காரப்பொடி, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக உப்பு, அதுக்கு தேவையான உப்பு. இதுதான். ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கணும். ஏன்னா இந்த இதில் இருக்கிற பேரிச்சம்பழம் வேகணும், அதே நேரத்தில் புளியும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அதுக்காக 5 நிமிஷம் கழித்து திருப்பி காட்டுறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இது வந்து பேரிச்சம்பழமும் வெந்துருச்சு, அதே நேரத்தில் புளியும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொதிச்செடுத்து போதும். இது 5 நிமிஷம் ஆற விட்டுருக்கேன். ஆற விட்டுட்டு இப்போ மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். இதை அரைச்சாச்சு. இதுதான் பதம். புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. பானிபூரிக்கு தேவையான ரசத்தண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு மிளகாய் போட்டுட்டேன், இஞ்சி போட்டுட்டேன், கொத்தமல்லி தழை, இதுக்கு புதினா. இதுதான். இதை போட்டு அரைக்க போகிறேன். புதினா கொத்தமல்லி தண்ணிக்கு இதை பாருங்கள் ரெடியாக அரைச்சிட்டேன். இப்போது இதில் வேணுங்கிற தண்ணியை ஊற்றி நம்ம வடிகட்ட போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு இதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு இதை கலக்கிட்டு நீங்கள் வாயில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புளிப்போ உப்போ தேவையானா திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பார்க்காத போட்டுட்டு நிறையா ஆயிடுதுனாக்கா சாப்பிட முடியாது. அதுக்கு தான் தேவையானதை திருப்பி போட்டுக்கலாம். பூரி மாவு நல்லா ஊறி எடுத்து வாங்க பூரி செய்ய போவோம். பூரி மாவு பிசைஞ்சு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஒட்டாத இருக்கிறதுக்காக எண்ணெயை தடவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மாதிரி பிசைஞ்சிருங்க. ஏன்னா எல்லாமே நல்லா சாஃப்டாக ஆகிடும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சிக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இட போகிறேன். நீங்கள் ஓரளவுக்கு மாவு தொடாத வரும்னா இடுங்க, இல்லைன்னா கொஞ்சமாக மாவு தடவிக்கிங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக மாவு போட்டுங்க. சமமாக இதை வந்து முதல்ல இட்டுக்குங்க. ஏன்னா ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. அதனால் நல்லா ஒரு பார்த்து அழகாக மெதுவாக இதை இது பண்ணுங்கள். இது ஒட்டாது, மாவு தடவணும்னு அவசியம் இல்லை, ஒட்டாது. இதோ பாருங்கள், இந்த அளவுக்கு மெல்லிசாக இருந்தால் போதும். இப்போது நமக்கு எப்படி நமக்கு தேவையோ அதை மாதிரி நம்ம கட் பண்ணிப்போம். இதை பாருங்கள் இட்டாச்சு.
இப்போது நமக்கு எந்த சைஸு தேவையோ அந்த சைஸு சரியாக நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இப்போ இது வந்து எனக்கு சரியாக இருக்குது, அதனால் நான் இதை மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளே நம்ம மசாலா வச்சு சாப்பிட போகிறோம். அப்போ ஓரளவுக்காவது இதுதான் சைஸு சரியாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம போட்ட உடனே எண்ணெயில் போட்ட உடனே விரியாது, இதே அளவுக்கு தான் இருக்கும். அதனால் இதுதான் உங்களுக்கு சரியான அளவு. இதை பாருங்கள், அளவு காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்குங்க. தேவையான எண்ணெயை வச்சு, எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம பூரியை பொரிக்க போகிறோம். கொஞ்சம் வெள்ளையாக எடுக்கக்கூடாது, அதனால் நம்ம போட்ட உடனே நம்ம பெருசாக அடுப்பை வச்சோன்னா உடனே செவந்து போயிடும். ஆனால் அந்த கரகரப்பு இருக்காது. அதுக்காக ஓரளவுக்கு மீடியமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் செவந்து இடுங்க. இன்னொன்று ஒரு 2 நிமிஷம் அதை ஆற விட்டதுக்கப்புறம் தான் அது கரகரப்பு கொடுக்கும். அதுக்கப்புறம்தான் நம்ம எடுத்து சாப்பிட முடியும். அதனால் இதே மாதிரி நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் கரகரப்பு இருக்கும். இது பாருங்கள், இதை மாதிரி பொரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் இன்னொன்று போடுங்க. அதுக்கப்புறம் அது பொரிஞ்சு வரும்போது இன்னொன்று போடுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பூரி ரெடி ஆயிடுச்சு. அதை கொஞ்சமாக அப்படி மேலே நல்லா பார்த்து உடைங்க, கீழையும் உடைச்சிடாதீங்க. மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிட்டு அதில் மசால் வைங்க. 2வது வேக வச்ச கொண்டக்கடலையே கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கோங்க, அதையும் அதில் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த புதினா ரசத்தையும் ஊற்றிக்கோங்க. அந்த புளி தண்ணியும் ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். இப்போ சூப்பரான சுவையான பானிபூரி ரெடி. விக்னேஷ் இங்கே வா, நீ கேட்ட கோல்ட் கப்பு ரெடி. சாப்பிட்டு பாரு. சூப்பராக இருக்கா? நீ கேட்டதை எவ்வளோ சூப்பராக செஞ்சுட்டேன் பார்த்தியா? எந்த கடையிலையா? பாட்டி செஞ்சேன். கடையிலலாம் வாங்கலை, பாட்டி செஞ்சேன். குழந்தைங்க அந்த காலத்து குழந்தைங்க மாதிரி கிடையாது. இந்த காலத்தில் விதவிதமாக செஞ்சு கொடுத்தாதான் அதுங்களுக்கு பிடிக்குது. ஏன்னா ஹோட்டலில் அப்படி செஞ்சு கொடுக்குறாங்க, அதுதான் ரொம்ப பிடிக்குது. ஆனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சத்தாகவும் இருக்கணும், உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கணும். ஹோட்டலில் வேண்டாம், இந்த நேரத்தில் சுத்தமாகவே வேண்டாம். அதனால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது எவ்வளோ சூப்பர் தெரியுமா? இப்போ நான் அதே மாதிரி குழந்தைக்கு உடம்புக்கும் கெடாத சத்தானதாக நல்ல சூப்பராக சுவையாக ஒரு கோல்ட் கப்பு செஞ்சு கொடுத்துட்டேன். என் பேரனும் சூப்பர்னுட்டான். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காத பெல் பட்டனை. எல்லாருக்கும் நன்றி.